ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டே குக்கிங் விலாக் தான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெந்தய தோசை செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே நான் இட்லி அரிசியும் வெந்தயமும் ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசியிலையும் இந்த தோசை செய்யலாம். இப்போ 2 டம்ளர் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றி வேற ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் தனியாக, இட்லி அரிசி தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒன் டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா ஊறி வந்திருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வெந்தயம் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இதோடையே நம்ம இப்போ ஊற வச்சுருக்க 2 டம்ளர் இட்லி அரிசியும் இதோடையே சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் அரைக்க முடியாட்டி இதை 2 டைமாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இட்லி அரிசி வெந்தயத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்க அரிசியும் அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி மாவோடு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சமாக உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈவினிங் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். நல்லா புளிச்சு வந்துடும் மாவு. இப்போ அதுக்குள்ளே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு லஞ்சுக்காண்டி இன்றைக்கி நான் சப்பாத்தியும் பாலக் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடயே நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் கட் பண்ணலால அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 பக்கமுமே நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் அந்த பட்டர்லேயே 5 பல் வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ இது கூடயே சின்னதாக 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. சும்மா நீங்கள் வதக்கிறனால ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே காரத்துக்காண்டி நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் கொஞ்சமாக, மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 5 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்க்கும்போது கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஆறி நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இன்றைக்கி 2 கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேறொரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது கொதித்து நல்லா கீரை குக்காகி வரும்போது தண்ணி ஓரளவு சுண்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ கீரையோட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு ஒரு தயிர் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் 7 டேபிள் ஸ்பூன் அளவு ஆடை இல்லாத ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா தண்ணி வற்றி குக்காய் வந்திருக்கு, ஆயில் பிரிஞ்சு. அந்த சமயம் இந்த தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சுத்தமாக புளிப்பு இல்லாத தயிர் தான் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் அப்படி ரொம்ப நேரம் குக் ஆனால் ரஃப் ஆகிடும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு கொதிச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்திக்கு எப்பவும் போல் குட்டியாக பாலாட்டம் உருட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பக்கம் திரட்டிட்டு இன்னொரு பக்கமும் திரட்டி எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு தேய்க்கும் போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டைம் உள்ள சப்பாத்தி லேயர் மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமும் அதை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடும் மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பக்கமும் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான சப்பாத்தியும் பாலக் பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பு, அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளேயுமே நான் சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 1 கப் சாதத்துக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இப்போ ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பவுலில் இப்போ மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை. வெங்காயம், மல்லித்தலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைப்படும் போது லைட்டாக தண்ணி கூட போயிடுச்சுன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சமாக அரிசி மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சாச்சு.
இப்போ உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பல் வெள்ளை பூண்டு எடுத்து தோல் உரித்து அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காண்டி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல கலராக இருக்கும். இப்போ இது கூடயே நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதோட அலசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, புளி பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த சமயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. இப்போ நான் 2 சில் அளவு தேங்காய் எடுத்து அதை அரைச்சி அதையும் இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியும் இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டைகள் சேர்க்கும்போது வெந்து வர கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா உருண்டையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு. இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட இன்றைக்கி நான் ஜவ்வரிசி வடகம் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை. வடகம் அப்பளம் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனேயுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய போகிறேன். அதுக்கு 4 பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 5 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சு அதை நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை குட்டி குட்டி பாலாக உருட்டி அதை தட்டிக்கோங்க. அதில் ஒரு பால் சீஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது சீஸ் வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதுலேயும் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாதனால நான் அப்படியே பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா ஈவினிங்கே நல்லா புளிச்சிருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இப்போ சமைக்கும்போது அதை எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்தய தோசை மாவை அதோட சேர்த்துக்கலாம்.
நீங்கள் மெல்லிசா ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக ஊத்தப்பம் மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சுற்றியும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பம் ஊற்றும் போது எப்படி பபுள்ஸ் வருமோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக பபுள்ஸ் வரும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான வெந்தய தோசை ரெடி. இதுக்கு சைடிஷ்ஷாக நான் மதியம் வச்ச உருண்டை குழம்பே சர்வ் பண்ணிட்டேன். உருண்டை குழம்புக்கும் வெந்தய தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.